ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் எங்கள் வீட்டில் கெண்டை மீன் குழம்பு தான். அது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நான் உரித்து வச்சுருந்த பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். நான் ஒரு முழு பூண்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். இது நல்லா பொன்னிறமாகதுன்னு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிடுறேன். இது நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான். நெக்ஸ்ட்டு இது நல்லா குழஞ்சி வந்ததும் இதில் வந்து மீன் குழம்பு பொடி வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். இது மகாராஜா மீன் குழம்பு பொடி தான். இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வெங்காயம் விழுதை வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து புளி கரைசல் வந்து நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கொதி வந்ததும் நான் கட் பண்ணி வச்சுருந்த கெண்டை மீனை வந்து ஆட் பண்ணிக்கிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு கெண்டை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு ஒரு குட்டி தாளிப்பு கொடுத்தாச்சு. இந்த மீன் குழம்பு உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கனும் வாங்கியிருந்தோம். அதை நான் பெப்பர் போட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில், கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக வத்தல் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை சால்ட் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆட் பண்ணதும் வேக வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பவுடர் ஆட் பண்ணிக்கிடுறேன். அதாவது மிளகும் சீரகமும் லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்ச அந்த பவுடர் தான். இது நல்லா பச்சை வாசனை போதண்டி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா சிக்கனோட நல்லா இந்த மசாலாலாம் நல்லா இறங்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னதுன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் பெப்பர் சிக்கன். உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எனக்கு ஸ்பெஷலானா இந்த கெண்டை மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது பிடிச்சிருந்தா இதே போல் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நெக்ஸ்ட்டு சண்டே எடுத்தது தான். அன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் தான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில், கழுவி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இந்த கறிக்கு தேவையான லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய், வெங்காயம் விழுதையும் நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு வந்து இப்படி தான் சிம்பிளாக முடிச்சாச்சு. அதாவது ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி தான். அன்றைக்கி ஒரு ஸ்வீட்டும் பண்ணியிருந்தேன். அதையும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
இன்றைக்கி நான் பால் பணியாரம் தான் பண்ணியிருந்தேன். அது செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் நிறைய உளுந்து எடுத்துக்கோங்க. அதே டம்ளருக்கு பச்சரிசியும் எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வேற ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இந்த மாவை வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பால் இருக்குல்ல, அந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதும் அதில் வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். சுகரோட இது ஏலக்காய் இருக்குல்ல, ஏலக்காவையும் போட்டு திரித்து வச்சுக்கிடலாம். திரிச்சிட்டு இந்த 2யும் வந்து பாலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சதும் இதோட இப்போ நான் தேங்காய் பாலையும் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பால் பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you friends.